Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு இந்த வீடியோல 5 minutesல ஈஸியா செய்யற மாதிரி ஒரு yummy-யான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். மதுரையோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் பட்டர் பன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் சட்டுன்னு 5 minutesல இத நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி, yummy-யா இருக்கும். இது எப்படி இருக்கும்னா ஒன்னு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா இன்னொன்னு சாப்பிடணும்னு தூண்டும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். பட்டர் பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சென்டரில் பன்னை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. முக்கால்வாசி கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம பிரித்து பார்த்தோம்னா அந்த ரெண்டு எண்டும் ஜாயின் ஆகிருக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பன்னையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் ஒன்று இருக்கிறப்ப அடுத்தடுத்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பொரிக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணியிருக்க இடத்துல பட்டர் அப்ளை பண்ணணும். பட்டர் இவ்வளோதான் இல்லை, எவ்வளோ வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அப்ளை பண்ணுறேன். சால்டட் பட்டர் எடுக்கக்கூடாது, அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் பன்னோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே பட்டர் தான். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, நிறைய இருந்ததுன்னா நிறைய சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது சாதாரண பட்டர், பிராண்டட்லாம் கிடையாது. நெய் கடையிலலாம் கிடைக்கும்ல, அந்த பட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதே பட்டர் தான் கடைகள்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பட்டருக்கு மேலே சுகர் சேர்க்கணும். ஸோ வந்து 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நமக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பில் போட்டுடலாம். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ பன்னை மேலே வச்சுட்டு பட்டரில் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். அட் அ டைம் 2 இல்லைனா 3 பன் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் மேலேயும் கொஞ்சமாக பட்டர் தடவி விட்டுறணும். அப்போ தான் பன்னு வந்து நல்லா சாஃப்டாகும். கீழே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலேயும் நல்லா சாஃப்டாக வரும். பட்டர் பன் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். மதுரையில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனாலும் பட்டர் பன் கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி விடணும். அது அப்படி நல்லா சாஃப்ட் ஆயிரும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா திரும்ப திரும்ப நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆனதும் பன் அப்படியே சப்பையாக அமுங்கிரும். மொத்தமே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். டேஸ்டியான பட்டர் பன் மதுரைக்கு போய் தான் சாப்பிட்ணும் இல்லை, வீட்லேயே 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எல்லா பன்னுமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சோண்டு பட்டர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சுகரை மேலே தூவி விட்டுறணும். நல்லா மலைச்சாறு மாதிரி தூவி விட்டுக்கணும். பன்னோட ஹீட்லேயே நம்ம மேலே வச்சுருக்க பட்டர் மெல்ட் ஆயிரும். உள்ளே நம்ம வச்ச பட்டரும் சுகரும் ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே ஒன்றா கலந்து ஜூஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.